ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டது நீங்கள் கீழே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வள கொலன்னு பேசாமல் டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் முடிச்சாச்சு, தென் வந்து ப்ளீச்சும் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். ஸோ வாங்க இதை வந்து ஒரு டீப் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுமாமே. And then rinse off with plenty water. Your skin is now prepared for gel cream and upcoming steps. Okay, இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சேம் ஒரு மாதிரி ஷிம்மரியான ஒரு ஜெல் பேஸில் இருக்குது. அண்ட் இதில் எக்ஸ்ஃபோலியேட் மாதிரி இருக்குன்னா இருக்குது, நல்லா ஒரு சொரப்பான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. லைக் ஓகே, சரி வாங்க அப்ளை பண்ணலாம். எனக்கு ஃபேஷியல்லே ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசாஜ் கூட கிடையாது, ஸ்க்ரப்பு தான். ஏன்னா அதுதான் நம்மளோட ஸ்கின்னு, நம்ம மூக்கு மேலே இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாலே நம்ம ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்னஸ், ஒரு க்ளோனஸ் வந்து உருவாகும். அதனால் சரி வாங்க இப்போ இதை எப்படி பண்ணி பார்ப்போம். சேம் ப்ரொசீஜர். உங்கள் ஃபோர்ஹெட், உங்கள் சின்ஜி, நோஸ் எல்லாம் ஃபேஸில் எல்லா இடமும் கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஃபோலியேட்டர் இதில் ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா வந்து ஒரு சொரப்பு தன்மை இருக்குது. வாட்டர் மஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரப்பெல்லாம் மெயினாக எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கே இந்த சின்னுக்கு மேலே, தென் உங்களோட நோஸ் சைடு, உங்களோட சைடு சென்டர், தென் இந்த கர்வ் இங்கே, தென் வந்து இந்த இடத்துல சில பேர் இந்த இடத்துக்கு கூட சொரியாக இருக்கும். அப்புறம் இங்கே லிப்ஸ் சைடில் எனக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக பண்ணணும். கண்ணெல்லாம் எரியுது பிகாஸ் ஃபேஷியல் பண்ணி ரொம்ப நாள், ரொம்ப மாதம், நியர்லி 1 இயர்னு கூட சொல்லலாம் ஃபேஷியல் பண்ணி. அது வரைக்கும் ஸ்கின்னை பாதுகாக்குதுன்னா அது வந்து கண்டிப்பாக ஹோம் ரெமடியாக தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு நான் ஸ்க்ரப்பில் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் உங்கள் கையிலலாம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்களோட சீக்ஸில் நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் ரொட்டேஷன்ஸ் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஜெல் மசாஜ் க்ரீமுக்கு தான் வந்து நல்லா ஒரு ஸ்லோவான ஒரு மசாஜ் ஒரு ஃபீல் பண்ணணும். ஸ்க்ரப்புக்கு அப்படி இல்லை, ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக, ரொம்ப அப்படியே தேக்க வேண்டாமா, ஜஸ்ட்டு ஜென்டலாக பண்ணிவிட்டு தென் நோஸ் நீங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்க 3 times. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இவ்வளோதான் ஃபேஸ்க்கு. இதெல்லாம் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருப்பேன். ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 தென் ஆன். ஓகே, தென் அப்படியே கழுத்துக்கிட்டு அந்த ரொட்டேஷன் 1 2 3 1 2 3 தென் பேக்கில் அப்படியே பண்ணிட்டு 1 2 3. நீங்கள் இந்த மாதிரி எத்தனை டைம் பண்ணுங்கள்? ஒரு 10 times பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது சூப்பராக, எப்படி சொல்ல, ஒரு ரொம்ப நேரம் பண்ணுற ஒரு ஃபீலே இருக்கா. நம்ம கரெக்டான ஒரு இதில் கவுண்டிங்லேயே முடிச்சிடும். ஒரு 10 times, எப்படி சொல்கிறது, எக்ஸசைஸில் சொல்லுவாங்களே 3 times 10 reps அந்த மாதிரி. ஓகே, 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1. ஆனால் மூக்கில் மட்டும் நீங்கள் ஒரு 20 reps கூட பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு நோஸ் சின் முக்கியமாக நம்மளுக்கு வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் ஆகும், அதனால தான். அண்ட் இது முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி நான் ஸ்டீமும் பண்ணிவிடுவேன். பிகாஸ் நான் ஃபேஷியல் அடிக்கடி பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஸ்டீம் பண்ண மாட்டேன். எப்படியோ வச்சு பண்ணுறதுனால கண்டிப்பாக இப்போ ஸ்டீம் பண்ணுவேன்.
இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரப்பை வந்து ஒன்ஸ் யூஸ்க்குனே யூஸ் பண்ணணுன்னு சொன்னால இதில் இருக்கும். பட் பேலன்ஸ் என்ன ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் மீந்து போகும். பட் நான் அது மாதிரி விட மாட்டேன், எல்லாத்தையுமே எடுத்து காலி பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய நோஸ்க்கு என்னோடய சின் கிட்டலாம் நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுவேன். ஸோ நான் அகைன் அந்த ப்ராடக்ட் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து சூப்பராக எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். ஆக்சுவலி இதில் வந்து ஸ்க்ரப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ஏதோ கிளென்ஸ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் அந்த கிளென்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் ட்ரை தர மாதிரி இருந்தது. பட் எக்ஸ்ஃபோலியேட்டர் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ஃபோலியேட்டர் அந்த கன்சிஸ்டன்ஸ் வந்து நல்ல ஒரு நரப்பாகவே இருக்குது. ஸோ எஸ், என்னோடய ஸ்கின்னை நல்லா வந்து நான் ஒரு 5 minutes கிட்ட நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். என்னோடய ஃபேஸை நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு அண்ட் தென் நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நான் என்ன ஸ்டெப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 minutes வந்து ஸ்க்ரப் பண்ண கையோட ஃபேஸை வந்து ஸ்டீம் பண்ணி நல்லா நம்ம ஃபேஸ் வந்து வெட்டான பிறகு நோஸ் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ஸ்பின் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இதுதான் அந்த ஸ்டெப். அந்த ஸ்டெப்பை நான் வந்து இதில் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ அது அந்த ஸ்டெப் தான் இது வரைக்கும் நான் பண்ணேன். இப்போ அது பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப நல்லா ப்ரைட்டாக இப்படி இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய கண்மை வந்து ஐலிட் மேலே போடுறதுனால அது கீழே வந்து ஸ்மஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டிங் ஜெல் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டெப் பண்ணலாம். இந்த ஸ்டெப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட கன்சிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா சேம் ஆஸ் யூஷுவல். பட் இதில் ஏதோ எப்பவுமே எக்ஸ்ட்ரா வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அது என்னன்னு தெரியலை. தெரியுதா? ஏதோ ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வெள்ளை வெள்ளையாக வருது. மசாஜ் ஜெல் மசாஜ் க்ரீம்லாம் பார்த்திங்கன்னா அது நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் அதில் கொடுக்குற அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். மெயினாக ஃபேஷியல் வந்து ஒரு ஃபேஸை ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸாக நல்லா எடுத்துக்காட்டுன்றதை விட நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். லைக் ஐக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மசாஜ் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக சாஃப்டாக ஸ்மூத்தியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் வந்து உங்கள் ஸ்கின் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். தென் உங்களோட கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த பஃபினஸ் எல்லாத்தையுமே நல்லா கம்மி பண்ணும். டென்ஷன் ரிலீஃபாக இருக்கும். அது மாதிரிலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஃபேஷியல் மசாஜ் பண்ணால். மெயினாக நம்ம ஃபேஷியல் எதுக்கு பண்ணோன்னா அந்த ஃபேஷியல் மசாஜ்க்காக தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக அழகாக ஸ்மூத்தாக ஒரு ஸ்ட்ரோக்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லாவும் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். மெயினாக நீங்கள் ஃபேஷியல் மசாஜ் பண்ண உங்கள் ஸ்கின்னும் நல்லா டைட்டன் ஆகும். லைக் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா கொடுத்தீங்கன்னா. அண்ட் கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா என்னோடய ஐடியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மசாஜ் ஜெல் ஒரு 5 to 10 minutes கிட்ட நான் வந்து பண்ணிட்டேன். சில மசாஜ் ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து 10 minutes கிட்ட பண்ணிட்டேன். இப்போ நான் குயிக்காக வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ நான் இப்போது வாஷ் பண்ணாமல் ஒரு சோம்பேறித்தனமான வேலையில் நான் வந்து காட்டன் பேட் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். பட் இது காட்டன் பேட் வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம இஷ்டம் தானே, என்ன சொல்கிறீங்க? ஸோ இப்போ நான் தொடச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போமா? அடுத்த ஸ்டெப் வெயிட் பண்ணுங்க, எடுத்துறேன். நான் லைட்டாக லிப் பாம் போட்டுக்கிறேன். ஃபேஷியல் பண்ணுறப்போ சரி, மேக்கப் பண்ணுறப்போ சரி, லிப் பாம் போட மறக்காதீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4th ஸ்டெப் நரிஷிங் க்ரீம், விச் மீன்ஸ் மசாஜ் க்ரீம். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக ஒரு க்ரீமியான ஒரு பேஸில் தான் இருக்குது. டென் to 15 minutes நல்லா ஃபேஸ் மசாஜ் பண்ணும் ஃபேஸில். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறப்ப நம்மளுக்கு மசாஜ் 2 விதமாக கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஜெல் பேஸில், இன்னொன்று வந்து க்ரீம் பேஸில். ஜெல் பேஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விட்டு சொல்லுவாங்க. சில ஃபேஷியல் கிட்டில் வந்து இல்லை நீங்கள் வந்து ஒயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மசாஜ் க்ரீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கணும். அதான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கொடுக்கணும், அதை மெயினாக மறந்துடாதீங்க. நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள், நான் மசாஜ் ஜெல்க்கு யூஸ் பண்ண ஸ்ட்ரோக்ஸை விட மசாஜ் க்ரீமுக்கு நான் நிறையவே ஸ்ட்ரோக்ஸ் எக்ஸ்ட்ராவாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சிம்பிளான ஸ்ட்ரோக்ஸ் கூட நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாக பண்ணாலும் சரி, இல்லை இன்னொருத்தவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த காரணத்தை கொண்டும் ஃபேஸுக்கு கொடுக்குற அதே சேம் இம்பார்ட்டன்ஸ் உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்குமே நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். தென் நீங்கள் செயின் போடுறீங்கல்ல, அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு டேன் ஆக, நிறைய பேருக்கு டேன் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து வைப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா கம்ப்ளீட்டாக நான் வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு ரெடி ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் பேக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மசாஜில் பண்ணி முடிச்ச பிறகு என்னோடய ஃபேஸ் பார்க்க எப்படி தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம குயிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். ஸோ ஃபேஸ் மாஸ்கோட கன்சிஸ்டன்சி இப்படி பார்க்குறப்பே தெரியுது, நல்லா ஒரு க்ரீம் பேஸ் தான். ஸோ ட்ரையாக இருக்குது. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டெப் நம்பர் 6 இருக்குது. ஸ்டெப் நம்பர் 6 வந்து சீரம். இந்த சீரமில் இருக்கிற ஒரு 4 to 5 ட்ராப்ஸை இதில் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஐ ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஸ்டெப் வைஸ் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறமா தான் 6th ஸ்டெப் ஃபேஸ் சீரம் லைக் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி. பட் இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் இங்கே வேறு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த சீரமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் நான் இது கூட அதோட சீரம் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த கன்சிஸ்டன்ஸ் வர அளவுக்கு நான் நல்லா சீரம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஓகே, அண்ட் கைஸ், நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கம்மலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்க, பட் ஆனால் மோஸ்ட்லி யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எஸ், நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமும் வரும். அண்ட் உங்களுக்கு எதனா ஒரு ஸ்கின் கேரோ இல்லைனா ஹேர் கேர் இல்லைனா ஒரு மேக்கப் பற்றின ரிவ்யூ இல்லை ப்ராடக்ட் ரிவ்யூஸ் மாதிரி எதனா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒன்று ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் அப்ளை பண்ணியாச்சு. பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் காயிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்னோடய ஸ்கின் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வாங்க நம்ம குயிக்காக வைப் பண்ணலாம். வைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கையில் நல்லா வாட்டர் எடுத்து வெட் பண்ணிக்கிட்டு தென் உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்திங்கன்னா அந்த டைட்டாக நம்ம ஸ்கின்னை பிடிச்சிருக்க ஃபேஸ் பேக் எல்லாமே கொஞ்சம் லூசன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி காட்டன் பேட் வச்சு நீங்கள் வைப் பண்ணால் க்ளீனாக அழகாக வந்துடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஸ்கின்லேருந்து அந்த பேக் எடுக்கணும்னு கிடையாது. ஸோ அதை டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப் 6th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீரம். ஸோ இந்த சீரமை நான் என்னோடய கையில் தேவையான அளவுக்கு எடுத்து என்னோடய ஃபேஸ் அண்ட் ஆல்சோ நெக்கில் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய ஃபேஷியல் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுது. ஸோ வாங்க இதோட ரிவ்யூ பற்றி நான் ஓவராலாக குயிக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த ஃபேஷியல் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓகே, ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியல, ஓகேவாக இருக்குது. ஃபேஸ் வந்து மெயினாக எக்ஸ்ஃபோலியேட் செகண்ட் ஸ்டெப் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோடய மூக்கில் என்னோடய சின் கிட்டலாம் வந்து நிறையவே அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருந்தது. பட் இப்போ அது கம்ப்ளீட்டாக இல்லை, ஃபுல்லாக க்யூர் பண்ணிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா ஒரு மழுன்னு ஒரு மாதிரி மூக்கு நல்லாயிருக்கு இல்லை. ஸோ ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, க்ளோ தருது. பட் ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். என்னோடய ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். ஸோ ஆயில் ப்ளஸ் வந்து ட்ரை ஸ்கின். ஸோ அதனால எனக்கு இது வந்து ரொம்ப செட்டான மாதிரி தெரியல. டி ஜோன் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்குது. டி ஜோன் வந்து எனக்கு ஆயிலி, சி ஜோன் வந்து எனக்கு வந்து ட்ரை. ஸோ ட்ரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் செட்டான மாதிரி தெரியல. பட் டி ஜோன் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ டி ஜோனில் இருக்கவங்க ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு சூட் ஆகலாம், ட்ரை ஸ்கின்னுக்கு சூட் ஆகாமலேயும் போகலாம். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இதோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்காக நான் கொடுக்குற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை இதே மாதிரி வேற ஒரு நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். Until it's bye from Pavitra from Ravi's Makeover. Bye.